பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட மத்திய 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆமீன். நம்ம ஜெபம் பண்ணும் போது என்னவா, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கணும். உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நம்ம வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு என்னவா, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி உன் கதவை பூட்டி. இப்ப இதுல 2 இது வருது. எனக்கு ஆவியான உணர்த்துல சொல்றேன். நிறைய பேர் நானும் இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வீட்டுக்குள்ள கதவு சாத்திட்டு ஜெபம் பண்ணணும். அப்பயே அவர் சொல்லுவோம், உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி. அது சொல்லிடுறாரு. அறை வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம கதவு சாத்திடுவோம். உன் கதவை போட்டு திருப்பியும் கதவை போட்டுங்கிறாரு. சோ அப்ப என்னன்னாக்க, நம்ம கதவு பூட்டிட்டு ஜெபம் பண்றது இல்லை. இந்த இடத்துல என்னோட ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா விதத்திலயும் நான் கதவை பூட்டிக்கிட்டு என் அறை வீட்டு கதவை, என்னோட அந்த இருதயத்தின் கதவையும், என் சிந்தையின் கதவையும், என்னோட ஆவி ஆத்மாவோட கதவை நான் எப்படி பண்ண, உலகத்து காரியத்துக்கு பூட்டிட்டு என் பிதாவை நோக்கி நான் அமர்ந்து ஜெபம் பண்றச்சு அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா அப்பொழுது எனக்கு வெளியரங்கமாக பதில் தருவார். சோ அப்படிப்பட்ட காரியங்கள். சோ நம்ம ஜெபம் பண்றச்சு அந்த மாதிரி காரியங்கள்ல இருந்து நம்ம விலகி, அதுக்காக நம்ம ரூம்ல கதவு சாத்தி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. நீங்க ரூம்ல கதவு சாத்திட்டு ஜெபம் பண்ணாலும் உங்க ஆவி ஆத்மா சிந்த சரீரம் தாட்ஸ்ல எத்தனையோ ஐயோ வீட்டுல குக்கர்ல வச்சுட்டேனே, இல்ல கேஸ் அணைக்கலையே, இல்ல வாசல்ல பெல் அடிச்சா யார் கதவு திறப்பா, இத்தனை இதுகள் ஓடும்ல. அதெல்லாம் கூடாது. அதுக்குதான் சொல்றாரு, அறை வீட்டுக்குள்ள பிரவேசி. எல்லா தாட்ஸையும், எல்லா வித யோசனைகளும், தேவையில்லாத காரியங்கள், ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் கதவு சாத்திடு. உன் சிந்தையில கதவு சாத்தி, இருதயத்துல கதவு சாத்து. அந்த ஆத்மா ஆவிக்கு தேவையில்லாத காரியங்கள் உள்ள வராதபடி கதவு சாத்தி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்றச்சே அவர் உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாக பதில் தருவாராம். சோ அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யறச்சே நிச்சயமா தேவன் நமக்கு பதில் தருவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களோட ஆவி ஆத்மா சிந்த சரீரத்தை ஆண்டவரே தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து ஆண்டவரே கதவு சாத்தி பரலோகத்தில் இருக்கிற தேவனே, அந்தரங்கத்தில் இருக்கிற வாழ்கிற ஜீவனுள்ள தேவாதி தேவனே, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி ஜபிக்கும் போது அப்பொழுது நீ அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவரே வெளியரங்கமாக எல்லோர் கண்களும் காணும்படியாக அந்த ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்துல இருக்கிறது போல அறை வீட்டுக்குள் பிரவேசித்து தேவையில்லாத காரியங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ஆண்டவரை கதவை சாத்தி சத்ருவோட காரியங்களுக்கும் இச்சைகளுக்கும் கதவை சாத்தி ஆண்டவரே ஒரு மனப்பாட்டோட ஆவி ஆத்மா சிந்த சரீரத்தோடு முழு மனதோடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மிடம் ஜபம் செய்ய, அப்பொழுது இந்த ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.